ஐயா கொடுத்துடலாம் ஐயா. ஏத்த இப்ப என்ன யாத்தாவை கொல்லணும் அப்படித்தானே? போய் மகராசி அவளை கொல்லு. பாருடா உங்க ஆத்தால பாரு, 3 வருஷமாச்சு இடுப்பு ஒடிஞ்சு 1க்கு 2க்கெல்லாம் கட்டுல போய்கிட்டு கிடக்குறா. அந்த சாமி அவளை இன்னும் கூட்டிக்கிட்டு போகலையே. ஏத்தா இதே மாதிரி நான் இடுப்பு ஒடிஞ்சு கிடந்தா என்ன கொல்லுவாளா? கொல்லுவா? கொல்ல மாட்டாத்த. ஜம்மாய், எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிய? அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அப்படியே செய்யட்டும், விடுங்க. ஏய் நில்லடி. ஏண்டி யாத்த இப்ப என்ன பண்ணிவிட்டா அவளை கொல்றதுக்கு அப்படி அலையறா? ஆத்தி, இதென்ன கூத்தா இருக்கு? நான் எதுக்கு ஆத்தல கொல்லணும்? விட்டா ஊர் பூரா டமார் அடிச்சு நான் தான் ஆத்தல கொல்றதுக்கு அலையறேன்னு சொல்லுவ போல இருக்கே. சீமையில இல்லாத ஆத்தால வச்சிருக்காங்களா? ஆத்தால வச்சுக்கயா, வச்சுக்க. இன்னும் 100 வருஷம் ஆத்தால உன் கூடவே வச்சுக்கிட்டு பட்டு சலையை கட்டி சீவி சிங்காரிச்சு அவனுக்கு வந்து கட்டி கொடு. என்ன பேச்சுல நம்ம வம்சத்துல யாரும் மும்பை போட்டு அடிச்சது இல்ல. போடா எங்க ஆத்தாவை பத்தி அந்த பத்தி பேசுறாவா? வாயா வா, வந்து என்னை அடி, வந்து அடிச்சு என்னை கொல்லையா, கொல்லு. ஏ இம்புட்டு பேசுறியே? இந்த 3 வருஷத்துல ஆத்த பே மூத்திரத்தை யாரு அண்ணா? நான் அண்ணையா? துணி அலசி ஆத்த மேலு காலெல்லாம் தொடச்சு விட்டு யாரையா பாத்துக்கிட்டா? அவங்களுக்கு கஞ்சி ஊத்துனது யாரு? நானு. அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே இதெல்லாம் எதுக்கடி பண்றேன்னு? நீ சம்பாதிக்கிற காசு எல்லாம் உன் ஆத்தாளுக்கு வைத்தியம் பார்க்கவே செலவழிச்சா உன் மகளை யாரையா கட்டிக்குவா? யார் கட்டிக்குவா? பெத்து வச்சிருக்கிற 2 கடத்துல தள்ளி நடத்தங்க நான் சாவலன்னா ஏன் கேளு. என்னடி புள்ள அழுதுகிட்டே இருக்கு? குடல் புரண்டு வச்சோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லாதா, பால் வரலாதா. ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல? அதெல்லாம் போய் பார்த்தாச்சு. சத்தா கறியும் மீனையும் வாங்கி தின்னு அப்பதான் பால் ஊருன்னு சொல்லிட்டாங்க. இங்க கஞ்சிக்கே கருணை போடுறோம், அதுல எங்க கறியும் மீனையும் ஆக்கி திங்கிறது? இந்த சாக போறவட்ட துண்ணூறு வாங்கி வச்சுக்க. வாடி வா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமிய கும்பிட்டுக்கங்க மதினி.